ஹாய், இன்னைக்கு நம்ம செல்ஃப் நிஞ்சா அகாடமி கோர்ஸில் ஒரு 3 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து யூஸிங் பிடபிள்யூஎம் மேக்கிங் 60 million cars with RGB light using Raspberry Pi Zero. Second question, control brightness with 3 different LEDs with PWM. ஓகே, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கான கோட்லாம் ஏற்கனவே எடுத்து வச்சிட்டோம். எதில் எடுத்தோன்னா ChatGPT ப்ளஸ் டீப்சீக் யூஸ் பண்ணி நிறைய காம்பினேஷன்ஸ்லாம் பண்ணி பார்த்து அதில் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். நான் என்னென்ன கோட்லாம் எடுத்தேன், எப்படி யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 இருக்குது. நம்ம வந்து இதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன கோட்லாம் வச்சுருக்கேன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது வந்து எல்இடியோட பிடபிள்யூஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கோட். ஃபுல்லாக எல்இடி பிடபிள்யூஎம்மை கண்ட்ரோல் பண்ணுற கோட். ஒரு கோடுக்கும் என்னென்ன கலர், இப்படி வச்சா ரெட்டு, இந்த இது வச்சா இங்கே க்ரீனு அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது, அப்புறம் ஆர்ஜிபி லைட்டுக்கான ஒரு கோட் இருக்குதுல்ல, அது பார்க்கலாம். இது வந்து ஆர்ஜிபி லைட்டுக்கான கோடு. இதில் வந்து நம்ம ரொம்ப சூப்பராக ஒன்று பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு தேவையான கோட்ஸ் நம்ம இதில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம ஒர்க் பண்ணுறப்போ பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். இதில் நம்ம பண்ணதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளோட செட்டப் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எல்இடியோட பிடபிள்யூஎம் இதை கொடுத்தோன்னா அது அங்கே பாருங்கள், அங்கே நம்மளுக்கு வேல்யூஸ் மாற மாதிரி இப்போ ரெயின்போ கலர் இங்கே வேல்யூஸ் மாற நம்மளுக்கு வந்து ஒரு கலராக டிஃப்ரெண்ட் கலராக இப்போ ரெயின்போ கலர். இப்போ நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம பிடபிள்யூஎம், அதுதான் மாஸாக இருக்கும் அந்த கோடு தான். நீங்கள் வேணால் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இங்கே இப்போ வந்து இதில் நம்ம 4 இது கொடுத்துருக்கோமா. ஃபஸ்ட்டு 1 கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா இப்போது இதில் ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எப்படி இதில் வந்து இப்போ நம்ம இதுலேயும் திருப்பி நம்ம 1 கொடுத்து என்டர் கொடுத்தோன்னா உனக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணும், 0 to 100, நம்ம 100 கொடுப்போம். ஆனால் 50 கொடுக்கலாம். 50 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா 50% எல்இடி எரியும், ரெட் கலர். 1ன்னா ரெட் கலர் எரியுது. இப்போ எல்இடி 2 போகலாமா. இப்போ 2 கொடுத்துட்டோம், என்டர், பிரைட்னஸ் வந்து 100 கொடுத்துட்டு 100 கொடுத்தோன்னா இதோ க்ரீன் கலர் லைட் எரியுதா. இப்போ நம்ம இப்போ வந்து 3னா ப்ளூ, 3 கொடுக்குறோம், என்டர், பிரைட்னஸ் 100 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா ப்ளூ. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து இதை நம்ம ஆல் கலர்ஸ் பார்க்கலாமா. 4 கொடுத்துட்டு பிரைட்னஸ் 100 கொடுக்குறோம், என்டர். இது வந்து ஆல் கலர் ஒயிட் கலரில் தான் தெரியுது, பட் அது ஆல் கலர்னு சொல்கிறானுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், சொல்கிறானுங்கல்ல, நம்ம ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் ஆல் கலருக்கு. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இதை எக்ஸிட் பண்ணுறதுக்கு 0
பண்ணிட்டா திருப்பி மெனுக்கு வந்துடும். இந்த மெனுவில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பிரைட்டிங் எஃபெக்ட் ஆல் எல்இடிஸ் இதை பார்க்கலாமா. 2 கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிரைட்னஸ் கம்மி, அப்புறம் லோ ஐ லோ ஐ ஓகேவா. அதுக்கப்புறம் 3 கொடுத்து இதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு 3 கொடுத்து என்டர் கொடுத்தா எப்படி ஆர்ஜிபின்னு தெரியுதா. நெக்ஸ்ட்டு 4 இதை ஸ்டாப் பண்ணுறோம். 4 கொடுக்குறோம். 4 கொடுத்தப்புறம் டிஃப்ரெண்ட் பிரைட்னஸ் லெவல், ஃபஸ்ட்டு மீடியம் லெவல் ஆன் ஆல்டர்னேட் எல்இடிஸ் அந்த மாதிரி எப்படி மாசா. அதுக்கப்புறம் 5 கொடுத்து எக்ஸிட், அவ்வளோதான் முடிஞ்சு. தேர்டு கொஸ்டின் வந்து சம்மரி, அதை ரைட் பண்ணி அனுப்பிக்கலாம். ஓகே பாய். இதுதான் இன்றைக்கி எனக்கு எக்ஸாம் சென்டரில் இருந்த ஃபஸ்ட் அசைன்மெண்ட்டோட அசைன்மெண்ட்ஸ் கம்ப்ளீட்.